என் பெயர் அருட்தந்தை அருள் சந்தியாகு. சிவகங்கை மறை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறோம். மொத்தம் 2 பேருந்துகளிலே வந்திருக்கிறோம். மொத்தம் 105 பேர். இந்த பயணம் என்பது திரியாத்திரையாக வந்திருக்கிறோம். தவக்காலத்தில் மக்கள் பல திருத்தலங்களை சந்திக்கின்ற ஒரு நிகழ்வாக எங்களுடைய பங்கில் அந்த தவக்காலத்தில் வச்சுருக்கோம். அதன் அடிப்படையில் தூத்துக்குடி பனிமய அன்னை ஆலயத்திற்கு முதலாக வந்திருக்கிறோம். காலையில் 5:30 மணிக்கு திருப்பலியில் நிறைவேற்றணும். அந்த திருப்பலியில் என்னோட வந்த அனைத்து மக்களும் கலந்து கொண்டார்கள். பனிமய அன்னை என்பவர் மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக தூத்துக்குடி மற்றும் இந்த வட்டார பகுதியிலே இருக்கிறது. அன்னையிடம் வேண்டுகிறவர்கள் அனைத்து விதமான பலன்களை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பது அனைத்து இறைமக்களுடைய நம்பிக்கை. அந்த அடிப்படையிலே திருப்பலியிலே கலந்து கொண்டு அனைவரும் அன்னை வழியாக எங்களுடைய வேண்டுதல்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம். அன்னை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு அடுத்து எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர்கிறோம். ஆலந்தலை, மணல் மாதா, உவரி, கூத்தங்குடி ஆகிய இடங்களை சந்தித்துவிட்டு இன்று இரவு நாங்கள் கன்னியாகுமரியிலே தங்குகிறோம். அதன் பிறகு கடற்கரை பகுதியில் இருக்கிற அனைத்து ஆலயங்களையும் நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். இறுதியாக பொதுநிலையினருடைய பாதுகாவலர் தேவசகாயம் பிள்ளையினுடைய அந்த திருத்தலத்தை சந்தித்துவிட்டு எங்களுடைய புறப்பட்ட இடத்திற்கு நாங்கள் சென்று அடைய இருக்கோம். இந்த திருப்பயணம் எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் வரீங்க? இந்த இடத்திற்கு ஏறக்குறைய 4-5 தடவை நான் வந்திருக்கிறேன். ஆகவே அன்னை வழியாக ஆண்டவர் பல நன்மைகளை செய்வதை நான் நம்புகிறேன், விசுவசிக்கிறேன். தவக்காலத்தின் நோக்கம் வந்து இறை தவக்காலத்தின் நோக்கம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரியை நோக்கிய ஒரு பயணத்திலே அவர் நடந்து எருசலேமை நோக்கி சென்றார், துன்பங்களை ஏற்றுக்கொண்டார். அதே போல குருத்தோலை நாளிலே அவர் நடைபயணமாக அவர் தன்னுடைய சீடர்களோடு சென்றார் கழுதையில். அதே போல் இந்த பயணம் என்பது ஒரு நாம் தற்காலிகமான ஒரு பயணிகள். இந்த உலகத்திலே மண்ணகத்திலே நாங்கள்லாம் தற்காலிகமானவர்கள். நாம் விண்ணகத்தை நோக்கிய ஒரு பயணத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே துன்பங்களை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கல்வாரியை நோக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது போல நாம் ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பாடுகளிலே பங்கேற்று அவருடைய உயிர்ப்பிலும் பங்கெடுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த தவக்காலத்திலே இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். நன்றி. தவக்காலத்தினுடைய ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கிறது. நன்றி.